ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் பக்த ஜனேஸ்வரர், ஜம்புநாதேஸ்வரர், திருநாவலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் மனோன்மணி, நாவலாம்பிகை, சுந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் நாவல் மரம். தீர்த்தம் கோமுகி தீர்த்தம், கருடநதி தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை காமிக ஆகமம். இந்த பக்த ஜனேஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு தந்த அரிய தலம் இது. அம்பாள் விரிசடை கோலத்தில் தியான சொரூபமாக உள்ளாள். பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, சண்டிகேஸ்வரர், இந்திரன், அஷ்டதி பாலகர்கள், சூரியன், சுக்கிரன், கருடன், சப்த ரிஷிகள் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர். 5 அடுக்கு ராஜகோபுரமும் 2 பிரகாரமும் கொண்ட இக்கோவிலின் முதல் பிரகாரத்தின் வலது பக்கத்தில் பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் ஆகியோருடன் சுந்தரருக்கு தனிச்சன்னதி உள்ளது. பொதுவாக நவகிரகங்களின் நடுவில் உள்ள சூரியன் கிழக்கு நோக்கி இருப்பார். ஆனால் இங்கு சூரியன் மேற்கு நோக்கி உள்ளார். இவர் இறைவனை தரிசிப்பதாக ஐதீகம். இத்திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரரை வணங்கி தரிசித்த இறைவியாகிய மனோன்மணியை வணங்கி அம்பிகையின் சொல்படி சுக்கிர பகவான் இறைவனை வணங்கி பூஜித்த வக்ர தோஷம் நிவர்த்தி பெற்ற தலம் இது. கோவிலை அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த இடத்தில் திருமணம் ஒன்றை எழுப்பியுள்ளனர். ஈசான மூலையில் நவகிரகங்களுக்கு அருகிலேயே சுக்கிரனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆத்மார்த்த பூஜை செய்த லிங்கமான பார்க்கவீஸ்வரர் லிங்கம் உள்ளது. பார்வதி தேவி இங்கு எழுந்தருளி சிவனை பூஜித்து அவர் மனம் மகிழ மனம் புரிந்தார். இரண்யனை கொல்வதற்காக மகாவிஷ்ணு இங்குள்ள சிவனை பூஜித்து நரசிம்ம அவதாரம் எடுக்கும் ஆற்றலையும் பெற்றார். சிவபிரியர் என்பவர் சிவனை பூஜித்து சண்டிகேஸ்வரர் பதவி பெற்றதும் ஆதிசேஷன் உமிழ்ந்த நஞ்சினால் கருநிறமடைந்த கருடன் சிவனை பூஜித்து விஷம் நீங்கியதுமான தலம் இது. கிருதயுகத்தில் விஷ்ணு வழிபட்ட லிங்கம், திரியோயுகத்தில் சண்டிகேஸ்வரர் வழிபட்ட லிங்கம், துவாபர யுகத்தில் பிரம்மா வழிபட்ட லிங்கம், கலியுகத்தில் சுந்தரர் வழிபட்ட லிங்கம் இங்குள்ளது. அருணகிரிநாதர் இத்தல முருகனை பாடியுள்ளார். நவகிரகங்களுள் சூரியன் மேற்கு நோக்கியவாறு இங்கு காட்சியளிக்கிறார். பங்குனி மாதம் 23 முதல் 27ஆம் நாள் வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் நுழைந்து மூலவர் மீது படுகின்றன. இத்தலத்தின் சிறப்பின் பெருமையை சேக்கிழார் பெரிய புராணத்தில் சிறப்பித்து கூறியிருக்கின்றார். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், அமிர்தத்தை கடைந்த காலத்தில் வாசுகி என்ற நாகத்தின் நஞ்சை இறைவன் சாப்பிட்டு நஞ்சு விந்தாக மாறி பூமியில் விழுந்து நாவல் மரங்களாக முளைக்க பெற்றது. ஜம்புவனம் என்ற பெயரில் இந்த இடத்தில் இறைவன் தானாக தோன்ற பெற்று 4 யுகங்களுக்கு முன்பே இங்கு இறைவன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகம் மட்டும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. பின்பு சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்களால் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது மிக பழமையான கோவிலாகும். ஜம்புகேஸ்வரர் என்று வழங்கி வந்த காலங்களில் சுந்தரர் ஜம்பு என்ற வடமொழி பெயரை நாவல் என்று அழைத்து நாவலீசன் என்று ஈசனையும் திருநாமநல்லூர் என்று ஊர் பெயரையும் பாடலில் அழைத்துள்ளார். இறைவனையே தோழனாக பழகிய சுந்தரர் பிறந்த இத்திருத்தலம் ஒவ்வொரு சைவ சமய அன்பர்களுக்கும் சென்று தரிசிக்க வேண்டிய தலம். ஒருமுறை சுக்கிர பகவான் காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பல காலம் பூஜித்து வந்தார். இவரது பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். இதையறிந்த அசுரர்கள் சுக்கிரனை தங்கள் குல குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவ அசுர போர் ஆரம்பமானது. தேவர்கள் அசுரர்களை கொன்று குவித்தனர். ஆனால் இறந்த அசுரர்களை எல்லாம் சுக்கிரன் தன் சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பிழைக்க செய்தார். பயந்து போன தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவன் சுக்கிரனை அழைத்து அவரை விழுங்கிவிட்டார். சிவனின் வயிற்றில் பல காலம் யோகத்தில் இருந்தார் சுக்கிரன். பின்பு அவரை வெளியே வரவழைத்து நவகிரகத்தில் பதவியை கொடுத்து அனைவரும் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப செல்வத்தை வழங்கி வர உத்தரவிட்டார். பின்னர் சுக்கிரனுக்கு 4 குமாரர்கள், 2 புதல்வியர் பிறந்தனர். அவர் பூலோகம் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார். இந்த இடமே இன்றைய திருநாவலூர் ஆகும். இங்கு வருவோருக்கு சுக்கிர கிரகம் தொடர்பான தோஷம் விலகி செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை.
இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், சுக்கிரனுக்கு வக்ரதோஷ பரிகாரம் பெற்ற தலம். சுக்கிரதோஷம், திருமண வரம், வியாபார விருத்தி, உத்தியோக உயர்வு, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பெற விரும்புவோர் அவசியம் சென்று வழிபட வேண்டிய தலம் இது. இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும், வாக்கு வன்மையும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும், ஈசனின் அருளும் கிடைக்கும். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் செந்தாமரை பூவினாலும் வெண்பட்ட வஸ்திரம் அணிவித்து வெண்மொச்சை நிவேதனம் செய்து வெண்ணெய்யால் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பக்தர்கள் தங்கள் எண்ணப்படி எண்ணங்கள் தடங்களின்றி நிறைவேற பெறுகிறார்கள். 3 மஞ்சள் 3 எலுமிச்சை பழம் வைத்து குங்கும அர்ச்சனை செய்து பழத்தை பெற்று சென்றால் மங்களகாரியம் நிறைவேற வாய்ப்புண்டு. சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, மாப்பொடி, பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம். தவிர சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம். இது தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலின் திருவிழாக்கள். திருநாவலூர் சிவாலயத்தில் காமிக ஆகமத்திலுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சுந்தர ஜனன விழா ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரம் நாளன்று ஒரு நாள் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். சுந்தரரின் குரு பூஜை விழா ஆடி சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெறும். சித்திரை தேர் விழா 15 நாட்கள். சித்திரை புத்தாண்டு நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் உபயதாரர்களின் உதவியுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்று மனோமணி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு, உற்சவருக்கு ஊஞ்சல் உற்சவம் நிகழும். வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி ஆகிய கிழமைகளில் துர்கை, மனோன்மணி அம்மனுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். வெள்ளிக்கிழமைகளில் துர்கைக்கு ராகுகால வழிபாடு நிகழும். இவ்வைபவங்களின் மகளிர் அதிக அளவில் பங்கேற்று வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கும் அவர் ஸ்தாபித்த லிங்கத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நிகழும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 219வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பக்த ஜனேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.